வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் உயரும் சரி தாழும் சரி, நன்மையோ அல்லது தீமையோ, ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதக கட்டத்தையும் உள்ள கிரகநிலை தான் காரணமே. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கான பதிவு தான் இந்த வீடியோவே. அதாவது என்னென்னா, அவர் கேட்டிருந்த கேள்வி என்னன்றதை பார்ப்போம். தனுசு லக்னம், மீன லக்னம் போன்ற லக்னத்திற்கு புதன் 8 பாண்டில் மறைந்திருந்தாலும் பிரிவினை நடக்கிறதே ஏன்? அதற்கு உதாரணம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த நண்பர். அவரோட கேள்விக்கு தான் இது பதிலாத இந்த வீடியோவே. அவர் அவரோட ஜாதகத்தை, அதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த இடத்துல பேசலாம். ஸோ தரலை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்னா, தனுசு லக்கணம், மீன லக்கணம் மட்டுமல்ல, கன்னி லக்கணம் மற்றும் மிதுன லக்கணம், அதாவது உபய லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி 3, 6, 8 பாண்டில் மறைந்திருக்க வேண்டும் என்பது சொல்லப்படிய ஒரு விதி. ஏன் நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் நான் சொன்ன ஒரு விதி தான் அது. ஏன்னா உபய லக்கணத்துக்கு மேக்ஸிமம் 7 கூடிய அதிபதி 3, 6, 8 பாண்டில் நின்றால் சிறப்பு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உபய லக்கணம்னா என்ன அப்படின்னா, இந்த கார்னர் லக்கணங்கள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம், இந்த 4 லக்கணக்காரர்கள் தான் உபய லக்கணம்னு பெயர். அந்த லக்கணக்காரருக்கு 7 கூடிய அதிபதி இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் 3, 6, 8 பாண்டில் அமர்ந்திருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் சொல்ல, முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் ஏன் பிரிவினை கொடுக்கறது அப்படின்றதான் அவரோட கேள்வி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் மறைஞ்சு நிற்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 7 கூடிய கலஸ்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த பிளானட்டு, இந்த மிதுன லக்கணத்துக்கு 7 கூடிய கலஸ்திர ஸ்தானாதிபதியாக மட்டும் வரமாட்டார், அவரே பாதகாதிபதியாகவும் வருவார். அவரே அந்த லக்கணத்துக்கு கேந்திராதிபதியாகவும் வருவார். இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் மற்றும் புதன், இவர்கள் எல்லாருமே இயற்கை சுபர். இவங்க லக்கணத்துக்கு கேந்திராதிபதிகளாக அவர் கேந்திரத்திலே அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் இயற்கையாகவே உண்டு. அப்போ இந்த லக்கணத்திற்கு, இந்த 4 லக்கணத்துக்குமே 7 கூடிய அதிபதி சுபகிரகம் தான், குருவும் புதனும் தான். அவங்க கேந்திரத்தின் அதிபதியாகவும் வருவாங்க. அவங்க அப்போ கேந்திரத்திலே அமரும்போது இவங்க கேந்திர ஆதிபத்திய தோஷம் வரும். 1. 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம் சொன்னாலும் இந்த உபய லக்கணங்களுக்கு அது பாதகஸ்தானம். அந்த அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 7 கூடிய அதிபதி இந்த லக்கணக்காரருக்கு, இந்த உபய லக்கணக்காரர்களுக்கு 3, 6, 8 பாண்டில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது இருந்தால் அப்போ நல்ல வாழ்க்கை துணை தான் நம்ம ஏன் கிடைக்கல அப்படின்றது அவங்களோட கேள்வி. அதாவது ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லும்போது ஏராளமான விதிகள் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல விதி அப்ளை பண்ணும், எந்த இடத்துல விதி விலக்கு அப்ளை பண்ணுன்றதான் அந்த நுணுக்கமே. ஜோதிடத்தோட மிகப்பெரிய ஒரு நுணுக்கம், அதுதான் ஒரு ட்ரிக்கே. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விதி, பேசிக்கான பாயிண்ட்ஸ், இட்ஸ் நாட் அ பேஸ், இது ஒரு பேசிக்கான பாயிண்ட். மீனம், தனுசு, மிதுனம், கன்னி, உபயலக்கணத்து 7 கூடிய அதிபதி 6, 8 பாண்டில் இருந்தால் சிறப்பு. பட் அது நின்றுட்டாலே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. திருமண வாழ்க்கைன்ற போது அதுக்கான விதிகள் வேற. இது எதுக்கு 3, 6, 8 பாண்டில் இருக்குன்னு சொன்னோன்னா, ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்துக்கு நிறைந்து நிற்க வேண்டிய கோள்கள், அதாவது 1, 5, 9 கூடியது நிறைந்து நின்றால் நற்பலனை கொடுக்கும். அதே ஒரு லக்கணத்துக்கு எதிர்மறையான கிரகங்கள், அதாவது 3, 6, 8 பாண்டு அதிபதிகள், பாதகாதிபதி, இவங்கெல்லாம் கெட்ட கிரகங்கள், இவர்கள் கெட்டு நிற்கணும். ஸோ கெட்டவர்கள் கெடணும், நிறைந்து நிற்க வேண்டிய நிறைந்து நின்றால் தான் அந்த ஜாதகத்துக்கு அது யோகம். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பாதகாதிபதியாக வரனாலும் கேந்திராதிபதி தோஷம் பெறனாலும் அவரும் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். சரிங்களா? ஒரு மிதுன லக்கணக்காரருக்கு 7 கூடிய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கார், இல்லை 10ஆம் இடத்திலே தனிச்சு நிற்கிறார், இல்லை ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா ஒரு கேந்திர அதிபத்திய தோஷம் பெற்று தான் நிற்கிறார். இந்த இடத்துல நம்ம அது ஆட்சியாக இருக்குது, நல்லா வலிமையாக இருக்குது, கிரகம் வலிமையாக தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப வலிமை பெறக்கூடாது இந்த கிரகம். ஏன்னா இந்த லக்கணத்தை ஒரு ஆப்போசிட் பிளானட்டு, அதன் தசாபுத்தி வந்தாலும் மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும். அதனால தான் கெட்ட கிரகம் கெடணும்னு சொல்கிறதுனால தான் 3, 6, 8 பாண்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரி இப்போ இந்த இடத்துல 3, 6, 8 பாண்டில் இன்னும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்றது அவரோட கொஸ்டின். 3, 6, 8 பாண்டில் நின்றாலும் சரி, இல்லை 1, 5, 9 இந்த உபயலக்கணம் 7 கூடிய அதிபதி நின்றாலும் சரி, அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காதா, சண்டை சச்சரவா, இல்லை பிரிவினையா, சுகமான வாழ்க்கையா, இல்லை சாபம் பெற்ற வாழ்க்கையா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். நல்லா வலிமையாக இருக்கணும். வலிமையினே நம்ம எல்லாரோட கான்செப்ட் என்ன, ஆட்சி உச்சம் அப்படின்றது அப்படி கிடையாது.
ஆட்சி உச்சம் மட்டும்தான் வலிமையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு கிரகம் 7 அதிபதி நிற்கக்கூடிய நிலை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எப்படி பார்க்கணும், இதுதான் இந்த இடத்துல விஷயம். இப்போ உங்கள் லக்கணத்தை இந்த லக்கணத்தை சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிதுன லக்கணம். இப்போ மிதுன லக்கணம் 7 அதிபதி குரு வந்து ஒரு 3, 6, 8, 12 நிற்கணும்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு வந்து சிறப்பு. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ஆப்போசிட் பிளானட்டு பாததாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்று பாண்டியில் அமர்ந்து இருப்பது சிறப்பு. இது ஓகே, பேசிக்காக இது ஓகே. அந்த கிரகம் நல்லா இருக்குது, மறைந்து நிறைந்து இருக்குன்னு தான் அதோட அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்ற அந்த கொஷின் வரும்போது அந்த குருவை எந்த கிரகம் பார்வை செய்கிறார், எந்த கிரகம் சேர்க்கை பெற்றிருக்காருன்றது இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த விதி விளக்குன்னு சொல்கிறது. விதி ஓகே, பாததாதிபதி 3, 8, 12 மறைஞ்சிட்டார். பட் அவரை எந்த கிரகம் பார்க்க எந்த கிரகம் பார்க்கல, இது ஒன்று. அதே மாதிரி சரி ஓகே, குரு தனித்து நிற்கிறாருன்னே வச்சுப்போம், யாரும் தொடர்பில் இல்லை, தனித்து நிற்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல குரு வாங்கி நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்கள். இந்த உபய லக்கணம் மிதுன லக்கணத்தை சொல்ல எந்த ஒரு லக்கணத்துக்கும் இந்த விதி அப்ளை ஆகும். 100க்கு 95% டெஃபினட்டாக இது அப்ளை ஆகும். ஏன் 100க்கு 100% கூட அப்ளை ஆகும், கரெக்டாக வரும். அதாவது என்ன விதி அப்படின்னா 7 அதிபதி நல்ல நிலையில் இருந்து 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி எந்த நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் அவர் கெட்டு இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை வரும். கெட்டு இருக்காரா இல்லையா, 7 வாங்கி நட்சத்திராதிபதி நிலை என்ன. ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்கணம் 12 குருன்னு சொல்லிட்டு குரு ஏறிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். இவர் ஒரு ஐப்பசி மாதம் பிறந்தவராக இருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல சூரியன் நீசம் பெறும். மிதுன லக்கணத்து 5ல் சூரியன் நீசம். அப்போ 7 அதிபதி குரு வாங்கி நட்சத்திராதிபதி சூரியன் நீசம் பெற்ற நிலையில் நிற்பார். இது தவறு. 7ஆம் அதிபதி நீசம் ஆகலாம், தவறே கிடையாது. ஆனால் 7 அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி நீசம் ஆகக்கூடாது. 7 வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பிரச்சனை தான், பிரிவினைக்கான அம்சம் தான் வரும். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு 5ல் சூரியன் நீசம் பெற்று 12 குரு நிற்கிறார். குரு ஏறி நட்சத்திரம் சூரியன் அம்சத்தில் அந்த சூரியன் ராகு கேதுவோட பின்னப்பட்ட நிலையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் பிரேக்கப். இவருக்கு மற்ற கிரகம் எங்கே வேணால் இருக்கட்டும், இவர் எந்த தசாபுத்தி வேணால் நடக்கணும். இல்லை இந்த இடத்துல டவுட் நிறைய பேருக்கு அதான் வரும். சார் இல்லை சார் தசாபுத்தி வந்தால் தானே, சார் குரு தசை வந்தால் தானே, இல்லை சூரிய தசை வந்தால் தானே. இவருக்கு ரெண்டுமே வரலைனாலும் பிரச்சனை வரும். அது எப்படி வரும்? நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்மையாக தீமையான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு டைம் நடக்கும், ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கும். நீங்கள் பிறக்கும் போதே ஒரு மீன ராசியில் பிறந்து குரு நட்சத்திரத்திலே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை கும்பராசியில் பிறந்து குரு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பண்ணால் குரு தசை முடிஞ்சு சனி தசை முடிஞ்சு உங்களோட திருமண காலகட்டம் வரவும் புதன் தசை வரும். அப்போ நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு நன்மையாக தீமையான்னு பார்க்கணும். சார் புதன் தசை லக்கணத்துக்கு லக்கணாதிபதி தானே அப்படின்ற கான்செப்டில் பார்க்காதீங்க. லக்கணத்துக்கு அவர் லக்கணாதிபதி தான், 4 சுகஸ்தானாதிபதி தான். அவர் நன்மை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரா இல்லை தீமை பெற வேண்டிய இடத்துல இருக்காரான்றதான் கான்செப்ட். அவரோட புதன் செவ்வாய் பின்னப்பட்டு சனியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த புதன் தசை சிறப்பளிக்கவே அளிக்காது. இல்லை அதே புதன் சந்திரனோட பின்னப்பட்டு செவ்வாயோட பின்னப்பட்டு இருந்தாலும் சிறப்பினை அளிக்காது. இந்த இடத்துல சந்திரன் அது பௌர்ணமி சந்திராக இருந்தாலும் சரி, எந்த நிலை எந்த சந்திரனாலும் அது சிறப்பினை கொடுக்காது. ஸோ இதுதான் விஷயம். அப்போ தசாபுத்தி வருது வரலன்றதை விட அடித்தளம் இதுதான். இந்த ஜாதகத்துக்கு 7 அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்தது சிறப்பு. ஆனால் அது வாங்கிய நட்சத்திராதிபதி நீசம். அம்சத்தில் அந்த நட்சத்திர சூரியன் ராகுவோட இல்லை கேதுவோட பின்னப்பட்டு இருந்தால் அவருக்கு நிச்சயமாக தாரதோஷம் வழிவதுக்கும். இதுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பொருத்தம் பார்த்தாலும் இதான் நிலை. இதெல்லாம் மாற்றவே முடியாது. சரிங்களா? சரி, இதை இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இதே மிதுன லக்கணம் 9ல் குரு நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி மறைஞ்சு நிற்கணும். அந்த குரு இருந்தாலும் பரவாயில்ல, திரிகோணத்தில் நிறைஞ்சு நிற்கிறார். அப்படி இருக்கும்போது இதுக்கு கோஆர்டினேஷன் பிளானட், அதாவது சப்போர்ட்டிவ் பிளானட்டோட நிலை என்னன்றதும் பார்க்கணும். இப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு நிற்கிறார், இல்லை மிதுன லக்கணம் 9ல் குரு. இதுக்கு சப்போர்ட்டிவ் பிளானட் அப்படின்னா யாருன்னா குருக்கு சப்போர்ட் பண்ண சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்கா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கார். அப்போனா சூரியன் வந்து சிம்மமனையில் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ அந்த குருவும் சூரியனும் நேரடி பார்வையில் சமமான பார்வையில் நிற்பாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ். சூரியனை குரு பார்ப்பது சிறப்பு. ஆனால் குருவுடன் சூரியன் இருப்பதை விட அந்த சூரியனை குரு பார்வை செலுத்துவது மிக சிறப்பு. அப்படி இருக்கும்போது குருவும் சூரியனும் சமநோக்கான பார்வை. இந்த குருக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் பிளானட் செவ்வாய். இந்த செவ்வாய் மிதுன 6ல் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க, 4ஆம் பார்வையை குருவை பார்ப்பார். இது மேலும் சிறப்பு. அப்போ 7ஆம் அதிபதி இந்த இடத்துல திரிகோணத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் தவறு நம்ம இந்த இடத்துல பேசினாலும், ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவான பிளானட்ஸ் அப்படின்றது அதனை தொடர்பு கொண்டிருக்கிற நிலையில் டெஃபினட்டாக அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது ஒன்று. இந்த இடத்துல சரி சார் இவர் வாங்கிய நட்சத்திராதிபதி என்னன்னு பார்க்கணும். இவர் வாங்கிய நட்சத்திராதிபதி என்னன்னு பார்க்கணும். அது நீசமாக இருக்கா இல்லை ராகு கேதுவோட ராசி கட்டத்தில் இருக்கா, அம்ச கட்டத்தின் நிலை என்னென்னு எல்லாத்தையும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் இது பேட்டர்ன், இது பேஸ், இதுதான் அடித்தளம், இது ஃபவுண்டேஷன்.
இதுதான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ். அப்போ இது மேக்ஸிமம் பிரிவினைக்கு போகாது. சப்போஸ் வாங்கி நட்சத்திர ஏதாவது மைனஸ் பாயிண்டில் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பிரிவினை லெவலுக்கு போகாது. ஆனால் இந்த குருவை சுக்கிரனோ அல்லது சனியோ யாரேனும் தொடர்பு பெற்ற நிலையில் அமரப்பெற்றிருந்தால் அது பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா குருவுக்கு சப்போர்ட்டிவான பிளானட்ஸ் அப்படின்னு யாருன்னா சூரியனை சொல்லலாம், இன்னொன்று செவ்வாய் சொல்லலாம், சந்திரனை சொல்லலாம். ஆனால் சந்திரன் வந்து நியூட்ரனான பிளானட், ராசிப்படி பார்க்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் மிதுன லக்னம் சொல்கிறோம், ரிஷப ராசியாக போய் அமர்ந்துச்சு அப்படின்னா ரிஷப ராசிக்கு குரு வந்து ஆப்போசிட்டாக போய் மாட்டிப்பார். ஸோ அதனால் சந்திரன் எப்படியும் ஒரு நியூட்ரலான பிளானட்டாகவே வைங்க. அப்போ குருக்கு சப்போர்ட்டிவான பிளானட் துணையாக இருக்கும்போது இவருக்கு அடித்தளமாக ஒரு கிரக அமைப்பு நல்லா இருக்குது. அப்போ நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். பிரச்சனைன்றது ஒன்றும் பெருசாக வராது. சண்டை சச்சரவு எல்லார் வீட்லேயும் வரத்தான் செய்யும். அது சண்டை சச்சரவு 4 செவத்துக்குள்ளே இருக்கா இல்லை நட்ரோட்டுக்கு வருதான்றது தான் கான்செப்ட். ஸோ இவருக்கு திருமணம் பிரிவினைக்கு நிச்சயமாக அடித்தளமாக ஒரு ஜாதக கட்டம் நடக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். சரிங்களா? இதில் ஒரு உபயலக்கணக்காரருக்கு 7 கூடியது 3 8 பாண்டில் நின்றாலே நல்ல யோகமான திருமண வாழ்க்கை அமையுமா? சத்தியமாக அமையாது. அது அமையணும்னா அது நிற்கக்கூடிய நிலை, அது வாங்கிய நட்சத்திராதிபதி ப்ளஸ் எந்த கிரகம் பார்க்கல அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ். அதே உயலக்கணத்துக்கு சப்போஸ் 1:1 சொல்லி நிறைந்து நின்றால் என்ன பலனை கொடுக்கும்? நிறைந்து நின்றாலும் அதுக்கு சப்போர்ட்டிவான பிளான்ஸ் துணை இருக்காங்களா அப்படின்றதான் விஷயம். இதே உபயலக்கணத்தில் சப்போஸ் 7ஆம் இடத்துலேயே 10ஆம் இடத்துலேயே குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் சிறப்பாக? நிச்சயமாக சிறப்பு கிடையாது. இதுக்கு குரு தேசம் வந்தால் தான் சார் பிரச்சனை வரும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்போ மிதுன லக்னம் 7ல் தனித்த குருவோ இல்லை 10ல் தனித்த குரு அமர்ந்திருந்தால் ஆட்சின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். குரு திசையே வரல அப்படின்னாலும் நடைமுறையில் என்ன தசாபுத்தி இருக்கோ அது யோகமா அவயோகமா நன்மையா அல்லது தீமையான்றதை பார்க்கணும். அது இப்போ ஏன்னா ஒரு தசை நடக்குது அப்படின்னா உங்களோட தசை முழுமையாக ஒரு நன்மையை தான் கொடுக்குமா அப்படின்னா அது நன்மை கொடுக்குற இடத்துல இருந்தால் நிச்சயமாக கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் தசாபுத்தி லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கட்டு எப்படி இருக்குது, அது இருக்கக்கூடிய கெதி என்ன, அப்படி எல்லாம் பார்த்து தான் தசாபுத்தி உயர்வாக தாழ்வான்னு சொல்கிறது. அது மைனஸாக தசாபுத்தி இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எது வீக்காக இருக்கோ அந்த இடத்துல கிரகங்கள் உள்ள அடிக்கும். எது வீக்காக இருக்கோ அந்த வழியில் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ பிரச்சனை வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் எது வீக்காக இருக்கோ அதுதான் பிரச்சனையை பண்ணும். அப்போ அடித்தளமாக 7ஆம் இடம் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்றப்ப அதன் வழியில் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமேங்க. அப்போ உபயலக்கணத்திற்கு 7 கூடிய வரக்கூடிய கலஸ்திரஸ்தான விதி மறைந்தாலும் சரி நிறைந்தாலும் சரி அந்த நிற்கக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பொதுவான ஒரு விதி மறைந்திருப்பது சிறப்பு. ஆனால் கலஸ்திரஸ்தானம் திருமண அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த லக்கணம் இல்லை எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 7 கூடிய அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி நீசமாகக்கூடாது, ப்ளஸ் ராகு எதுவோடு இருக்கக்கூடாது. அது ராசி கட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க, அம்ச கட்டத்துலையும் சேர்த்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு கிரகம் வலிமை இல்லையா அப்படின்றது ஒரு ஸ்தானபல ரீதியாக மட்டும் பார்க்காதீங்க, அதோட நிற்கக்கூடிய கெதி என்னன்றதை பாருங்கள். இதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.